உலகம் முழுவதிலும் சிறுவர் சிறுமியர்களும் பெரியவர்களும் கூட ஆர்வத்துடன் விரும்பி படித்து மகிழக்கூடிய கதைகள் ஆயிரத்தோர் இரவுகள் என்கிற அரேபிய கதைகள். பற்பல கதைகள் அடங்கியது இந்த கதை தொகுதி. சிந்துபாத், அலிபாபாவும் 40 திருடர்களும், அலாவுதீனும் அற்புத விளக்கும் போன்ற கதைகள் அதில் புகழ் பெற்றவை. அப்படிப்பட்ட ஆயிரத்தோர் இரவுகள் கதை தொகுதியிலிருந்து அலிபாபாவும் 40 திருடர்களும் கதையை இக்காணொளியில் பார்ப்போம். இது கக்கன் கதை நேரம். நான் அருணா. முன்பொரு காலத்தில் பாரசீக நாட்டில் அண்ணன் தம்பி 2 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தனர். மூத்தவன் பெயர் காசிம். அவன் மிகவும் பேராசை பிடித்தவன். அது மட்டுமன்றி பெண்கள் விஷயத்தில் மிகவும் கீழ்த்தரமாகவும் நடந்து கொள்பவனாக இருந்தான். அவனது சகோதரனான அலிபாபாவோ அவனுக்கு நேர்மாறானவன். மிகவும் எளிமையானவன், நல்லவன். ஒரு பெரும் செல்வந்தர் ஒருவரின் மகளை திருமணம் செய்து கொண்டு வசதி வாய்ப்புடன் நன்றாக வாழ்ந்து வந்தான். ஆனால் அலிபாபாவோ ஏழ்மையில் வசித்து வந்தான். அலிபாபாவுக்கு சொத்து என்று சொல்லிக் கொள்வதற்கு 3 கழுதைகள் மட்டுமே இருந்தது. அலிபாபா 3 கழுதைகளையும் ஓட்டிக்கொண்டு காட்டுக்கு தினமும் செல்வான். விறகு வெட்டி கழுதை மேல் ஏற்றி எடுத்து வந்து விற்று அதில் கிடைக்கும் வருவாயை கொண்டு மனைவியுடன் வாழ்ந்து வந்தான் அலிபாபா. விறகு மூட்டைகளுடன் அவன் காட்டிலிருந்து ஒரு நாள் திரும்பி கொண்டிருந்தான். அப்பொழுது சற்று தூரத்தில் பல குதிரைகள் ஓடி வரும் சப்தமும் புழுதி படலமும் தெரிந்தது. அதை கண்டதும் பயந்து போனான். வருபவர்கள் வழிபறி கொள்ளையர்களாக இருந்தால் ஏதேனும் கேட்டு கிடைக்காத பட்சத்தில் அடி உதை கொடுப்பார்கள் என்று பயந்து கழுதையை ஒரு புதர் மரபில் துரத்திவிட்டு அவன் அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தின் மீது ஏறி ஒரு கிளையில் ஒளிந்து கொண்டான். சற்று நேரத்திற்கெல்லாம் 40 பேர் குதிரைகளில் வந்து இறங்கினர். பார்ப்பதற்கே அவர்கள் மிக பயங்கரமாக தோன்றினார்கள். அவர்கள் திருடர்கள்தான் என்பதை அவர்களை பார்த்ததுமே அலிபாபா தெரிந்து கொண்டான். காட்டு பகுதியில் சென்று கொண்டிருந்த வியாபாரிகளிடம் மாட்டு வண்டிகளை மறித்து அவர்களிடமிருந்து ஏராளமான பொருட்களை அப்போதுதான் அவர்கள் கொள்ளையடித்திருந்தனர். அப்படி கொள்ளையடித்து கொண்டு வந்திருந்த பணத்தையும் இதர பொருட்களையும் கோணி பைகளில் மூட்டையாக கட்டி கொண்டு வந்திருந்தனர். அலிபாபா மரத்தின் மேல் ஒளிந்திருந்தபடி அவர்கள் நடவடிக்கைகளை எல்லாம் கவனித்து வந்தான். அவர்கள் குதிரைகளில் இருந்து மூட்டைகளுடன் இறங்கினர். அவர்களுள் ஒருவன் முன்னால் சென்றான். அவன்தான் அந்த திருடர் கூட்டத்தின் தலைவன். மற்றவர்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றனர். முள்ளும் புதரும் அடர்ந்த ஒரு பெரிய குகையின் முன் அவர்கள் சென்று நிற்பதை அலிபாபா மரத்தின் மீது இருந்தபடி கவனித்துக் கொண்டிருந்தான். தலைவன் குகையின் முன் நின்று அண்டா காக்கசம், திறந்திடு சீசே என்று உரக்க குரல் கொடுத்தான். என்ன ஆச்சரியம்! குகையின் வாயிலை அடைந்திருந்த பாறை கடகடவென்ற சப்தத்துடன் திறந்தது. அனைவரும் உள்ளே சென்றனர். அதன் பின் குகையின் கதவு மூடிக்கொண்டது. அலிபாபா இதை கண்டு வியந்து போனான். அவன் மனம் அச்சத்தால் படபடத்தது. அவர்கள் வருவதற்குள் அங்கிருந்து ஓடிவிடலாமா என்று நினைத்தான். ஆனால் அவர்கள் கண்ணில் பட்டுவிட்டால் நாம் தொலைந்தோம் என்று எண்ணி பேசாமல் மரத்தின் மீதே அமர்ந்திருந்தான். சற்று நேரத்தில் குகையின் வாயில் கதவு அதே போன்ற கடகட சத்தத்துடன் திறந்தது. திருடர்கள் அனைவரும் வெளியே வந்தனர். எல்லோரும் வெளிவந்ததும் தலைவன் மீண்டும் குகை வாசலை நோக்கி அண்டா காகசம், மூடிடு சீசே என்றான். வாயிற் கதவு போன்றிருந்த பாறை வாசல் கதவுகளை மூடிக்கொண்டது. அவர்கள் தங்கள் குதிரைகள் நின்றிருந்த இடத்திற்கே திரும்பி வந்தனர். நல்ல வேளையாக யாரும் அண்ணார்ந்து பார்க்கவில்லை. அதனால் மரத்தின் மேலே அலிபாபா அமர்ந்திருந்தது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் 40 பேரும் தங்கள் குதிரைகளில் ஏறி சென்று விட்டனர். அப்பொழுதுதான் அலிபாபாவுக்கு போன உயிர் திரும்பி வந்தது. சற்று நேரம் அங்கேயே இருந்துவிட்டு பின்னர் மரத்தை விட்டு கீழே இறங்கினான். சற்றும் முற்றும் திரும்பி பார்த்தான். யாரையும் காணோம். திருடர்களின் தலைவன் குகை முன் நின்று அதன் கதவை திறக்கவும் மூடவும் சொன்ன மந்திர சொல் அவன் நினைவில் இருந்தது. எனவே அந்த வார்த்தைகளை யார் சொன்னாலும் குகை வாயில் திறக்குமா என்பதை அறிய ஆவல் கொண்டு குகைக்கு அருகில் சென்று அண்டா காக்கசம், திறந்திடு சீசே என்ற மந்திரத்தை சொன்னான். என்ன ஆச்சரியம்! உடனே குகை வாயில் திறந்து கொண்டது. அலிபாபா மெதுவாக உள்ளே சென்றான். அவன் உள்ளே நுழைந்தவுடன் குகை கதவு தானாக மூடிக்கொண்டது. குகைக்குள் பெரிய கூடம் போல் விஸ்தாரமாக இடம் இருந்தது. அங்கே அவன் கண்ட காட்சி அவனை ஆச்சரியத்தில் வாய்ப்பிளக்கச் செய்தது. பொன்னும் பொருளும் அங்கே குவியல் குவியலாக கொட்டி கிடந்தன. பொற்காசுகளும் வெள்ளி காசுகளும் விலை மதிப்பற்ற நவரத்தினங்களும் அங்கே ஜொலித்துக் கொண்டிருந்தன. வண்ண வண்ண ஆடைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அலிபாபாவால் அவன் கண்களையே நம்ப முடியவில்லை. பல ஆண்டுகளாக அவர்கள் கொள்ளையடித்து சேர்த்த பொருளையெல்லாம் இந்த குகைக்குள் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டான் அலிபாபா. பொற்காசுகள் குவியலாக இருந்த இடத்தை பார்த்துவிட்டு பிறகு பொன் நகைகள் இருந்த இடத்தை சென்று பார்த்தான். ஒவ்வொன்றும் பிரமிப்பு. அங்கிருந்த கோணி பைகளை எடுத்தான். முடிந்த அளவு நாணயங்களையும் நகைகளையும் வாரி மூட்டையாக கட்டி கொண்டான். எல்லாவற்றையும் குகை வாயிலின் அருகில் கொண்டு வந்து வைத்தான். குகை வாயிலை திறக்கும் மந்திரத்தை கூறினான். கதவும் திறந்தது. மூட்டைகளை வெளியே கொண்டு வந்து வைத்ததும் கதவை மூடிக்கொள்ளுமாறு அதே மந்திரத்தை சொன்னான். கதவும் மூடிக்கொண்டது. தனது கழுதைகள் மீது அலிபாபா அந்த மூட்டைகளை ஏற்றினான். அதை மறைத்தவாறு சில விறகு கட்டைகளை அதன் மீது வைத்தான்.
கழுதைகளை வீட்டிற்கு ஓட்டி கொண்டு வந்து விட்டான். கழுதைகளை வீட்டிற்கு ஓட்டி கொண்டு வந்து விட்டான். அவன் மனைவி அவன் கொண்டு வந்த பொருட்களை பார்த்துவிட்டு வியந்து போனாள். நடந்ததையெல்லாம் அவனிடம் சொன்னாள். இவற்றை நாம் வெளியில் காட்டவே கூடாது, ஆபத்து. வீட்டுக்குள்ளேயே குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்றான். அவன் மனைவி, புதைத்து வைப்பதாக இருந்தாலும் எவ்வளவு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? இவற்றையெல்லாம் எண்ணி கணக்கிடுவது என்றால் ரொம்ப நேரமாகும். அதனால் நான் போய் ஒரு படி வாங்கி வருகிறேன். எடை போட்டு ஒரு மூட்டையில் குறித்து அதை ஆங்காங்கே புதைத்து வைத்து விடுவோம் என்றாள். அவ்வாறு அவள் கூறிவிட்டு காசிம் வீட்டிற்கு சென்றாள். அலிபாபாவின் அண்ணன் காசிம் வீட்டிற்கு போய் தராசும் படிக்கற்களும் வேண்டும் என்று கேட்டாள். காசிம் மனைவிக்கு சந்தேகம் எழுந்தது. எதை நிறுக்க தராசு கேட்கிறாள் என்று தெரிந்து கொள்ள தராசு தட்டின் அடியில் கொஞ்சம் மெழுகை தடவி கொடுத்தாள். தராசை வாங்கி சென்று நகைகளையும் நாணயங்களையும் எடை போட்டு கணக்கிட்டு அவற்றை சிறு மூட்டைகளாக கட்டி மண்ணில் புதைத்து வைத்தார்கள் அலிபாபாவும் அவன் மனைவியும். ஆஹா, இன்றோடு நமது வறுமை தீர்ந்தது என்று மகிழ்ந்தனர். பின்னர் தராசை கொண்டு போய் காசிம் வீட்டில் திருப்பி கொடுத்து விட்டு வந்தாள் அலிபாபாவின் மனைவி. தராசு தட்டில் கீழ்ப்புறம் ஒரு தங்க நாணயம் ஒட்டி கொண்டிருப்பதை காசிம் மனைவி பார்த்தாள். அலிபாபாவிற்கு எங்கிருந்து தங்க நாணயம் கிடைத்தது என்று குழம்பினாள். அவள் மனம் பொறாமையில் கொதித்தது. காசிம் அப்பொழுது வீட்டிற்கு வந்தான். அவன் மனைவி அந்த தங்க நாணயத்தை அவனிடம் எடுத்து காட்டி, உங்கள் தம்பியிடம் ஏராளமான தங்க நாணயங்கள் இருக்கின்றன. அதை எடை போடத்தான் நம்மிடம் தராசும் படியும் வாங்கிச் சென்றனர் என்றாள். அதை கேட்டு அண்ணன் காசிம் மனதிலும் பொறாமை எழுந்தது. தன்னை விட தன் தம்பி செல்வத்தில் உயர்வதை அவன் விரும்பவில்லை. ஏழையான அவனுக்கு திடீரென்று எப்படி ஏராளமான தங்க நாணயங்கள் வந்தன என்று தெரிந்து கொள்ள விரும்பினான். பொழுது விடிந்தது. தம்பியிடம் போனான். ஏதேதோ பேசுவது போல் பேசிக் கொண்டிருந்து விட்டு பின்னர் தராசில் தங்க நாணயம் ஒட்டியிருந்த விஷயத்தையும் கூறி, உனக்கு எப்படி தராசில் எடை போடும் அளவுக்கு ஏராளமான தங்க நாணயங்கள் கிடைத்தது என்று கேட்டான். அலிபாபா மூடி மறைக்க முயன்றான். ஒரு வழியாக அலிபாபாவிடம் இருந்து அனைத்து உண்மைகளையும் தெரிந்து கொண்டான் காசிம். அலிபாபா நடந்ததை எல்லாம் அப்படியே சொல்லிவிட்டான். குகை இருக்குமிடம், அதை திறக்கவும் மூடவும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஆகியவற்றையும் அலிபாபாவிடம் கேட்டு அறிந்து கொண்டான் காசிம். உடனே அவன் மனதில் புதிய திட்டம் உருவானது. அலிபாபாவுக்கு தெரியாமல் நாமும் அந்த குகைக்கு போய் ஏராளமான பொன்னும் பொருளும் அள்ளி வருவது என தீர்மானித்தான். பேராசை கொண்ட காசிம் உடனே 10 கழுதைகளை தயார் செய்து கொண்டான். அவற்றை ஓட்டிக்கொண்டு காட்டுப்பகுதிக்கு சென்றான். குறிப்பிட்ட குகையை சென்றடைந்து குகை வாசலில் கழுதைகளை நிறுத்திவிட்டு குகை திறப்பதற்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொன்னான். குகையின் கதவு பெரும் சப்தத்துடன் திறந்தது. வேகமாக உள்ளே சென்றான். சற்று நேரத்தில் கதவு தானாகவே மூடிக்கொண்டது. குகைக்குள் இருந்த தங்க நாணயங்களையும் நவரத்தின குவியல்களையும் கண்டு காசிம் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தான். அத்தனையும் இனி தனக்கே சொந்தம். ஒவ்வொரு நாளும் இதுபோல் 10 கழுதைகளுடன் வந்து மொத்தத்தையும் தன் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். அப்புறம் அதை கொண்டு இந்த உலகத்தையே வாங்கிவிடலாம் என்று மனம் பூரித்தான் காசிம். இப்படி ஏதேதோ அவன் உளறி பிதற்றிக் கொண்டிருந்தான் அந்த குகைக்குள். கையில் கொண்டு வந்திருந்த கோணி பைகளில் ஏராளமான நாணயங்களையும் நவமணிகளையும் வாரி வாரி மூட்டையாக கட்டி கொண்டான். 10 கழுதைகளிலும் ஏற்றக்கூடிய அளவிற்கு மூட்டைகளை கட்டி அவற்றையெல்லாம் குகை வாயிலின் அருகில் தூக்கி வந்து அடுக்கினான். இன்னும் பல மூட்டைகள் கட்ட ஆசைத்தான். ஆனால் அவற்றையெல்லாம் கழுதைகளால் சுமக்க முடியாதே. அதனால் இன்னொரு நாள் பார்த்து கொள்வோம் என்று தீர்மானித்தான். கதவை திறக்கும் மந்திரத்தை சொல்ல முயற்சி செய்தான். ஆனால் அந்த மந்திர வார்த்தை அவனுக்கு நினைவுக்கு வரவில்லை. எதையெதையோ சொல்லி பார்த்தான். கதவு திறக்கவில்லை. பலவாறாக கதறினான், அழுதான், புலம்பினான். ஆனால் எந்த பயனும் இல்லை. கதவு திறக்கவே இல்லை. அவனுக்கு மனதுக்குள் பயம் வந்துவிட்டது. உடல் வியர்த்தது. கை கால்கள் நடுங்கின. திரும்பி பார்த்தான். குகைக்குள் இன்னும் ஏராளமான பொன்னும் பொருளும் இருந்தன. இப்பொழுது அவையெல்லாம் அவனுக்கு வெறும் கூழாம் கற்களாக தெரிந்தன. தன் முன் கட்டியிருந்த மூட்டைகளை பார்த்தான். அத்தனையும் பாவ மூட்டைகளாக தோன்றின. ஐயோ, எனக்கு பொன்னும் வேண்டாம், பொருளும் வேண்டாம். இங்கிருந்து வெளியேறினால் போதும் என்று துடித்தான். குகையிலிருந்து வெளிவர வழி தெரியாமல் தவித்தான். அதே வேளையில் 40 திருடர்களும் வேக வேகமாக தங்கள் குதிரைகளில் குகையின் அருகே நோக்கி வந்து கொண்டிருந்தனர். குகை வாசலில் கழுதைகள் நிற்பதை கண்டதும் யாரோ குகை பக்கம் வந்திருக்கிறார்கள் என்று உணர்ந்தனர். திருடர் தலைவன் குகை முன் நின்று மந்திரத்தை சொன்னான். கதவு திறந்தது. உள்ளே கதவோரம் நின்றிருந்த காசிம் உடனே வெளியே ஓடி வந்தான். திருடர்கள் அவனை தாவி பிடித்தனர். அவனை கொல்லுங்கள் என்று உத்தரவிட்டான் தலைவன். அடுத்த கணம் அவன் தலையை வாளால் வெட்டி 4 துண்டாக்கினர். குகைக்குள் நுழைந்தனர். உடனே காசிம் மூட்டை மூட்டையாக பொருட்களை கட்டி வைத்திருப்பதை கண்டனர். திகைத்து போயினர்.
தங்கள் இடத்தின் ரகசியத்தையும் மந்திர சொல்லையும் தெரிந்து வைத்துக் கொள்பவர்களும் இருக்கிறார்களா என்று வியந்தனர். இவனைப் போல் நம் மந்திர சொல்லை தெரிந்து வேறு யாராவது இருந்தால் நாளை அவர்களும் இங்கு கொள்ளையடிக்க வரக்கூடும். எனவே இவன் உடலை தோரணம் போல கட்டி தொங்கவிடுங்கள் என்று தலைவன் ஆணையிட்டான். வேறு யாராவது இங்கு வந்தால் இது அவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்றான் தலைவன். அவ்வாறே செய்யப்பட்டது. அதன்பின் எல்லோரும் குகையை விட்டு வெளியேறி குகையின் மந்திரத்தை சொன்னதும் அது மூடிக்கொண்டது. திருடர்கள் புறப்பட்டனர். குகைக்கு சென்று வேண்டிய பொன்னும் பொருளும் எடுத்து வருவதாக கூறி சென்ற தனது கணவன் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததை கண்ட காசிமின் மனைவி பயந்து போய் பதறி அடித்துக் கொண்டு அலிபாபாவிடம் வந்து முறையிட்டாள். அவன் அவளுக்கு ஆறுதலாக, அண்ணன் நன்றாக இருட்டிய பிறகு வருவான். இப்பொழுது பகல் நேரத்தில் வந்தால் அவன் கொண்டு வரும் பொருட்களை வழிப்பறிக்காரர்கள் பறித்துக் கொள்வார்கள். அதனால் பொழுது சாய்ந்த பிறகு வந்து சேருவார் என்று கூறி அவளை வீட்டிற்கு அனுப்பினான். இருட்டியும் விட்டது. ஆனால் காசிம் வரவில்லை. மீண்டும் அலிபாபாவிடம் சென்று முறையிட்டாள் காசிமின் மனைவி. அலிபாபா பதறினான். அண்ணன் குகைக்கு போன இடத்தில் ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது. அவன் தன்னுடைய பொறாமையாலும் பேராசையாலும் ஆபத்தில் சிக்கிக் கொண்டான் என்று எண்ணி வேதனைப்பட்டான். அலிபாபா வேகமாக குகைக்கு வந்தான். யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டதும் குகை வாயிலை திறந்து உள்ளே சென்று பார்த்தான். அண்ணன் காசிமின் உடல் 4 துண்டுகளாக கட்டி தொங்கவிடப்பட்டிருப்பதை கண்டு கதறி அழுதான். ஒரு கோணிப்பையில் அண்ணனுடைய உடல்களை எடுத்து ஒரு மூட்டையாக கட்டி கொண்டான். பிறகு காசிம் வீட்டிற்கு தன் இறந்து போன அண்ணனின் உடலை எடுத்து சென்றான் அலிபாபா. அதை பார்த்ததும் காசிமின் மனைவி துடிதுடித்து போனாள். ஆனால் தயவு செய்து யாரும் கூச்சலிட்டு அழாதீர்கள். இப்பொழுது நாம் அழுதால் நாம் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோம் என்றான் அலிபாபா. காசிம் வீட்டில் ஒரு வேலைக்கார பணிப்பெண் ஒருவள் இருந்து வந்தாள். அவள் பெயர் மெர்ஜியானா. மிகவும் புத்தி கூர்மை உள்ளவள். சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப எதையும் திறமையாக செய்பவள். அவளும் அப்பொழுது காசிம் வீட்டில் இருந்தாள். அலிபாபா காசிமின் உடல் இருந்த மூட்டையை இறக்கி வைத்தான். அதை பார்த்து காசிம் மனைவி மிகவும் அழுது புலம்பினாள். நடந்ததையெல்லாம் அலிபாபாவிடம் கேட்டறிந்தாள். அலிபாபா எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிந்தால் நாம் எல்லோருடைய உயிருக்கும் ஆபத்து வந்துவிடும். உடலை ரகசியமாக அடக்கம் செய்ய வேண்டும் என்றான். காசிமின் மனைவி தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அலிபாபா மெர்ஜியானாவை அழைத்து, காசிம் கொலையுண்டு இறந்தான் என்று ஒருவருக்கும் தெரியக்கூடாது. அதனால் எப்படி செய்ய வேண்டுமோ அதை கவனமாக செய்து முடி என்று கூறிவிட்டு வெளியே சென்றான். மெர்ஜியானா யோசித்தாள். பின்னர் அவசர அவசரமாக ஒரு மருந்து கடைக்கு சென்று, என் வீட்டு எஜமானர் காசிம் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். எழுந்து நடமாடக்கூட முடியாத நிலை. பிழைப்பதே அரிது என்கிறார்கள். அதற்கு ஏதாவது மருந்து கொடுங்கள் என்று கூறி ஏதோ ஒரு மருந்தை வாங்கி வந்தாள். அடுத்த நாளும் அவள் அதே கடைக்கு சென்று, நேற்று கொடுத்த மருந்து அவருக்கு பயன் தரவில்லை, வேறு ஒரு மருந்தே கொடுங்கள் என்றாள். அன்றும் மருந்தை வாங்கி வந்து சென்றாள். அதற்குள் காசிம் இறந்து விட்டான் என்று அவன் மனைவியும் மெர்ஜியானாவும் அழுதனர். அலிபாபாவும் அவன் மனைவி அப்பொழுதுதான் விஷயம் கேள்விப்பட்டது போல் அண்ணன் வீட்டிற்கு வந்தனர். துண்டிக்கப்பட்ட உடலை எப்படி அடக்கம் செய்வது? மற்றவர் சந்தேகத்திற்கு ஆளாக நேருமே. மெர்ஜியானா அதற்கும் ஒரு வழியை யோசித்தாள். அவ்வூருக்கு அடுத்து சற்று தொலைவில் பாபா முஸ்தபா என்ற வயதான தையல்காரன் ஒருவன் இருந்தான். பிணத்தை போர்த்தும் துணியை தைப்பவன் அவன். மெர்ஜியானா அவனிடம் சென்று ஒரு தங்க நாணயத்தை கொடுத்தாள். அதுவரை தங்க நாணயத்தை பார்த்தறியாத அவன் வாயை பிளந்தான். அவனிடம், நான் சொல்லும் இடத்திற்கு நீ வர வேண்டும். அங்கே கொஞ்சம் தையல் வேலை இருக்கிறது என்று சொன்னாள். அவன் தயங்கினான். அவனிடம் இன்னொரு தங்க நாணயத்தை கொடுக்கவே அவனும் வருவதற்கு சம்மதித்தான். ஆனால் எங்கே போகிறோம் என்று அவனுக்கு தெரியக்கூடாது. தெரிந்தால் பிறகு உண்மையை வெளியே சொல்லிவிடுவான். இவ்வாறு யோசித்தாள் மெர்ஜியானா. அவன் கண்களை துணியால் கட்டி தன் வீட்டிற்கு அழைத்து சென்ற பின் அவன் கண்களில் கட்டியிருந்த துணியை அவிழ்த்தாள். அந்த இருட்டறையில் இருந்து துண்டிக்கப்பட்ட உடல் பாகங்களை கண்டதும் அவன் பதறினான். மெர்ஜியானா, நீ இந்த உடலை சரியாக வைத்து தைத்து அதன் மேல் உடலை மூடி தைக்க வேண்டும். முஸ்தபாவிடம் மெர்ஜியானா, நீ இந்த உடலை சரியாக தைத்து கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால் உனக்கு மேலும் ஒரு தங்க நாணயத்தை கொடுப்பேன் என்றாள். அவனும் அவ்வாறே செய்து கொடுத்தான். பின்னர் ஊரறிய அவர்கள் பிணத்தை சவப்பெட்டியில் வைத்து சமய முறைப்படி சடங்குகளை செய்து அடக்கம் செய்தனர். காசிம் நோயில் கிடந்து இறந்து போனான் என்றே எல்லோரும் நினைத்தனர். காசிமிற்கு ஒரு மகன் இருந்தான். அவன் தந்தை நடத்தி வந்த கடையை நடத்தும்படி அலிபாபா அவனுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தான். திருடர்கள் 40 பேரும் குகைக்கு வந்து பார்த்தபோது அங்கு மாட்டி தொங்கவிட்டுப்பட்டு இருந்த காசிமின் உடலை காணாதது கண்டு திகைத்தனர். அவன் உடலை யாரோ எடுத்து சென்று விட்டதிலிருந்து குகை வாயிலை திறக்கும் மந்திரம் வேறு ஒருவனுக்கு தெரிந்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டனர். உடனே உள்ளே சென்று ஆராய்ந்தனர். ஏராளமான தங்க நாணயங்கள் குறைந்திருந்தன. யாரோ ஒருவன் குகைக்குள் வந்து பிணத்தையும் தூக்கி கொண்டு
தங்க நாணயங்களையும் அள்ளி கொண்டு போய்விட்டான். அவனை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் தங்களுக்கு மேலும் ஒரு பெரிய கேடு உண்டாகும் என்று திருடர் தலைவன் தன் சகாக்களிடம் கூறினான். உடனே அவர்களுள் ஒருவன், நான் அவனை கண்டுபிடித்து வருகிறேன், இல்லாவிட்டால் எனக்கு தாங்கள் மரண தண்டனையே தரலாம் என்று வீரத்துடன் முன்வந்து மொழிந்தான். தலைவன் அவனை பாராட்டி அனுப்பினான். பொழுது விடிய போகும் வேளையில் அந்த திருடன் கடை வீதியை சுற்றி வந்து கொண்டிருந்தான். லேசான இருள் படர்ந்திருந்த அந்த வேளையில் கடைகள் எதுவும் இன்னும் திறக்கப்படவில்லை. தையல்காரன் முஸ்தபா மட்டும் தன் கடையில் எதையோ ஒன்றை வைத்து தைத்து கொண்டிருந்தான். பிணத்தை மூடும் துணியை தைப்பவன் அவன் என்பது திருடனுக்கு தெரியும். அதனால் அவனிடம் கேட்டால் விஷயம் தெரிய வரும் என்று எண்ணி அவனிடம் சென்றான். இந்த விடியற்காலை மங்கிய வெளிச்சத்தில் உனக்கு துணி தைக்கும் அளவுக்கு கண் தெரிகிறதா என்று கேட்டான். உடனே அதற்கு முஸ்தபா, என்னை பார்த்தால் உனக்கு கிழவன் போல் தெரிகிறதா? ஆனால் என் கண் பார்வை எவ்வளவு கூர்மையானது என்று உனக்கு தெரியாது. நீ இந்த ஊருக்கு புதியவன் போல் இருக்கிறது. ஒரு இருட்டறையில் துண்டு துண்டாக இருக்கும் பிணத்தை கூட தைத்து முடிப்பவன் நான் என்று தன்னை பற்றி பெருமையாக கூறினான் முஸ்தபா. திருடன் உஷாரானான். பிணத்தை தைப்பதா? விளையாட்டாக இருக்கிறதே. பிணங்களுக்கு போர்த்தும் துணிகளை தைப்பதுதானே உமக்கு வேலை? பிணத்தையே தைக்க உன்னால் முடியுமா என்று கேட்டான். திருடன் இப்படி கேட்டதும் முஸ்தபா, அடடா, தெரியாமல் வாயை விட்டு விட்டோமே என்று எண்ணி, நான் துணிதான் தைக்கிறேன், பிணம்தான் தைக்கிறேன், அதை பற்றி உனக்கென்ன? நீ இங்கிருந்து போ என்று சற்று கோபமாக கூறினான். திருடன் ஒரு தங்க காசை எடுத்து அவனிடம் நீட்டினான். காசை கண்டதும் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தான் முஸ்தபா. ஐயா, எனக்கு எதை பற்றியும் சொல்ல வேண்டாம். நீ எந்த வீட்டில் சென்று தைத்தாய், அந்த வீட்டை மட்டும் சொன்னால் போதும் என்றான் திருடன். முஸ்தபா, உண்மையில் எனக்கு அந்த வீடு தெரியாது. ஒரு பெண் வந்தாள். என் கண்களை கட்டிக்கொண்டு கூட்டி சென்றாள். என் கண்களை கட்டிக்கொண்டு என்னை அங்கே அந்த இடத்திற்கு கூட்டி சென்றாள். வீட்டிற்கு சென்ற பிறகுதான் கண்கட்டையே அவிழ்த்தாள் என்று கூறினான். சரி, அப்படியே இருக்கட்டும். அவள் கட்டியது போல் நானும் உன் கண்களை கட்டி விடுகிறேன். உன்னை மெதுவாக அழைத்து செல்கிறேன். ஒரு நிதானத்துடன் நீயும் நடந்து வா. அந்த குறிப்பிட்ட வீடு எவ்வளவு தூரத்தில் இருக்கும் என்று நினைவிருக்கிறது அல்லவா? அவ்விடத்தில் நின்றுவிடு என்று கூறி மேலும் இன்னொரு தங்க நாணயத்தையும் கொடுத்தான். முஸ்தபாவும் சம்மதித்தான். அவ்வாறே கண்களை கட்டிக்கொண்டு திருடனும் சென்றான். காலடிகளை எண்ணிக்கொண்டே நிதானமாக நடந்து காசிமின் வீட்டிற்கு முன்பாக நின்றான் முஸ்தபா. கிட்டத்தட்ட இந்த இடம்தான் என்றான். திருடன் அந்த வீட்டில் சுண்ணாம்பு கட்டியால் ஒரு குறியீட்டு ஒன்றை குறித்து கொண்டான். இது யார் வீடு என்று கேட்டான். முஸ்தபா, எனக்கு இந்த பகுதியில் வசிப்பவர்களை பற்றி தெரியாது. எப்பொழுதாவது இந்த தெரு வழியாக போவேன் வருவேன். அதனால் யார் வீடு என்று எனக்கு தெரியாது என்றான். திருடன் முஸ்தபாவை அனுப்பிவிட்டு இந்த செய்தியை தலைவனுக்கு தெரிவிக்க சென்றான். முஸ்தபா காட்டியது காசிமின் வீடு. ஆனால் அதில் இப்பொழுது அலிபாபா வசித்து வருகிறான். அந்த வீட்டில்தான் பணிப்பெண் மிர்ஜியானாவும் இருக்கிறாள். அப்பொழுது பணிப்பெண் மிர்ஜியானா வீட்டை விட்டு வெளியே வந்தாள். கதவை திறந்ததும் அதில் சுண்ணாம்பால் ஒரு குறியீடு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். அவளுக்கு சந்தேகம் எழுந்தது. யாரோ தங்கள் வீட்டை எதிரிகளுக்கு அடையாளம் காட்ட இப்படி குறியிட்டு இருக்கலாம் என்று எண்ணினாள். அதனால் அவள் தந்திரமாக அந்த தெருவில் உள்ள எல்லா வீட்டு கதவுகளிலும் சுண்ணாம்பினால் அதே குறியீட்டை இட்டாள். திருடன் தன் தலைவனிடம் சென்று தான் செய்து வந்த காரியத்தை சொன்னான். அன்றிரவு திருடர்கள் சிலர் அந்த வீட்டை காண சென்றனர். ஆனால் தெருவில் எல்லா வீட்டு கதவிலும் சுண்ணாம்பு குறி இருக்க கண்டு அதிர்ச்சியுற்றனர். அதனால் எந்த வீடு என சரியாக தெரியவில்லை. ஏமாற்றத்துடன் திரும்பினர். திருடன் தலைவன் கோபம் கொண்டு சம்பந்தப்பட்டவன் சரிவர கடமையை செய்யாததால் அவனை சிறை வைத்தான். இன்னொருவன் நான் கண்டுபிடிக்கிறேன் என்று முன்வந்தான். முன்னவன் செய்தது போலவே முஸ்தபாவை பிடித்து தங்க நாணயம் கொடுத்து அழைத்து போய் அலிபாபாவின் வீட்டை தெரிந்து கொண்டான். சுண்ணாம்பினால் குறியீடு இடாமல் தன்னிடம் இருந்த சிவப்பு சாந்து கட்டியால் கதவில் குறியிட்டான். மறுநாள் மிர்ஜியானா இதை கண்டு அதே போன்று சிவப்பு நிற சாந்து கட்டியால் எல்லா வீட்டு கதவிலும் குறியிட்டாள். மறுநாளும் திருடர்கள் வந்து ஏமாந்தனர். இரண்டாவது திருடனும் தண்டனைக்கு உள்ளானான். திருடர் தலைவன் மிகுந்த கோபம் அடைந்தான். ஒரு சாதாரண மாணவனை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதே என்று ஆத்திரம் கொண்டான். இனி மற்றவர்களை நம்பி பயனில்லை என்று எண்ணி தாமே கண்டுபிடிக்க புறப்பட்டான். அவனும் முஸ்தபாவின் உதவியையே நாடினான். தங்க நாணயத்தை அவனுக்கு கொடுத்து அலிபாபா வீட்டை தெரிந்து கொண்டான். ஆனால் இப்பொழுது அங்கு அவன் எந்த அடையாள குறியையும் குறித்து வைக்கவில்லை. அந்த வீட்டை மனதில் நன்றாக பதிய வைத்துக் கொண்டான். அக்கம் பக்கத்தில் விசாரித்து அது யார் வீடு என தெரிந்து கொண்டான். தன் குகைக்குள் நுழைந்து ஏராளமான பொன்னையும் பொருளையும் திருடி சென்று விட்ட அலிபாபாவை பழி வாங்கியே தீருவது என்று முடிவு செய்தான். 19 கோவேறு கழுதைகளையும் தோலினால் செய்த பெரிய பீப்பாய்கள் 38ஐயும் கொண்டு வர செய்தான். அவற்றில் ஒரு பீப்பாயில் மட்டும் எண்ணெயை நிரப்பினான். மற்ற 37 பீப்பாய்கள் ஒவ்வொன்றிலும் ஆயுதத்துடன் அமர்ந்திருக்க செய்தான். பீப்பாயை மேலே மூடிவிட்டு அதன் மீது எண்ணெய் வழிந்தது போல் சிறிது எண்ணெயை பூசி வைத்தான்.
ஒவ்வொரு கழுதை மீதும் பக்கத்திற்கு ஒன்றாக 2 பீப்பாய்களை கட்டி தொங்கவிட்டான். ஆனால் மிர்ஜியானாவுக்கோ அவனுடைய செய்கைகள் அனைத்தும் மிகவும் வித்தியாசமாக தென்பட்டது. ஏதோ ஒரு தவறு ஒன்று நடக்கப் போகிறது என்று யூகித்துக் கொண்டாள். உடனே அவனும் அந்த விருந்தாளியாக வந்திருக்கும் திருடர் கூட்ட தலைவனை பின்தொடர்ந்தாள். அந்த திருடர் தலைவனும் ஒவ்வொரு பீப்பாய்க்கும் அருகில் சென்று, நடு இரவில் நான் கை தட்டியவுடன் உங்களிடம் உள்ள வாளால் பீப்பாயை கிழித்து கொண்டு வெளியில் வந்து காரியத்தை கச்சிதமாக முடிக்க வேண்டும் என்று மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு திரும்பினான். அதை முழுவதும் மிர்ஜியானா கேட்டுவிட்டாள். பின்னர் அங்கே இன்னொரு பணியாளாக வேலை செய்யும் அப்துல்லாவை அழைத்து அனைத்து விஷயத்தையும் கூறினாள். ஆனால் அப்துல்லாவிடம் இது ரகசியமாக இருக்கட்டும், வெளியே யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று கூறினாள் மிர்ஜியானா. பின்னர் அந்த திருடர் கூட்ட தலைவன் மாடிக்கு தூங்கச் சென்றான். மிர்ஜியானாவுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. ஒரு கணம் யோசித்தாள். ஒரு நல்ல முடிவையும் எடுத்தாள். முன்னால் இருந்த ஒரு பீப்பாயின் அருகில் சென்று குனிந்து பார்த்தாள். காலடி சத்தம் கேட்ட திருடன் தன் தலைவன் தான் வந்திருக்கிறான் என்று நினைத்து உள்ளிருந்தபடியே, நாங்கள் வெளியே வரலாமா ஒசூர் என்று கிசுகிசு குரலில் கேட்டான். மிர்ஜியானா திடுக்கிட்டாள். பீப்பாய்க்குள் இருப்பது எண்ணெய் அல்ல, மனிதன் ஒளிந்திருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டாள். அவர்கள் அனைவரும் திருடர்கள் என்பதையும் புரிந்து கொண்டாள். இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று புரிந்து கொண்டவளாக தன் குரலை மாற்றி, இன்னும் நேரமாகவில்லை என்று பதில் கூறிவிட்டு நகர்ந்தாள். மற்றொரு பீப்பாய் பக்கம் போனாள். அதிலிருந்தும் மனித குரல் கேட்டது. அவளுக்கு அதே பதிலே கிடைத்தது. மற்ற எல்லா பீப்பாய்களில் இருந்தவர்களும் இதே கேள்வியை கேட்க அவளும் இதே பதிலை கூறிவிட்டு வந்தாள். எண்ணெய் நிரப்பப்பட்டிருப்பதை கண்டாள். மிர்ஜியானா தனக்குள் யோசித்து பார்த்தாள். யாரோ சூழ்ச்சிக்காரன் எண்ணெய் வியாபாரி என்று பொய் சொல்லி வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறான். தன் ஆட்களை பீப்பாய்க்குள்ளுள் ஒளித்து வைத்து உள்ளான் என்பதை புரிந்து கொண்டாள். உடனே அப்துல்லாவின் உதவியால் அங்கு குவளையில் கொண்டு வந்திருக்கும் ஒரு எண்ணெய் பீப்பாய் முழுவதையும் அடுப்பில் வைத்து நன்றாக கொதிக்க வைத்தாள் மிர்ஜியானா. எண்ணெய் கொதித்து புகை கிளம்பியது. கொதிக்கும் எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வந்து திருடன் இருந்த ஒவ்வொரு பீப்பாய்க்குள்ளும் ஊற்றினாள். கொதிக்கும் எண்ணெய் பட்டு பீப்பாய்க்குள் இருந்த திருடர்கள் துடிதுடித்தனர். கத்தவும் முடியாமல் உடலெல்லாம் வெந்து அதனுள்ளேயே இறந்தும் போயினர். இவ்வாறே 37 திருடர்களும் இறந்து விட்டனர் என்று தெரிந்த பின்னரே மிர்ஜியானா நிம்மதி அடைந்தாள். மாடியில் இருந்த திருடர் தலைவன் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். 1 மணி நேரம் கழித்து மாடியிலிருந்து மெல்ல இறங்கி வந்து சுற்றும் முற்றும் பார்த்தான். சந்தடி எதுவும் இல்லை. கையை தட்டி ஒலி எழுப்பினான். பீப்பாய்க்குள்ளிருந்து யாரும் வரவில்லை. 2ஆம் முறை இன்னும் வேகமாக தட்டினான். அப்பொழுதும் பீப்பாய்க்குள்ளிருந்து ஒருவரும் வெளிப்படவில்லை. கைகளை தட்டி கொண்டே கத்தியும் பார்த்தான். பயனில்லை. இரவு நேரம் என்பதால் எல்லோரும் தூங்கிவிட்டார்கள் போலிருக்கிறது என்று எண்ணி பீப்பாயின் அருகில் சென்று மேற்பக்கமாக தட்டினான். பதிலில்லை. பீப்பாய்க்குள் குனிந்து பார்த்தான். திருடர்கள் இறந்து போயிருப்பது தெரிய வந்தது. இனியும் அங்கிருந்தால் தன் உயிருக்கு ஆபத்து என்று எண்ணி அங்கிருந்து தப்பி சென்றான் திருடர் கூட்ட தலைவன். மிர்ஜியானா இவ்வளவு நேரம் நடந்ததையெல்லாம் மறைந்திருந்து கவனித்து வந்தாள். அவன் ஓடிவிட்டது தெரிந்ததும் பெருமூச்சு விட்டாள். அலிபாபா அதிகாலையில் எழுந்து வந்ததும் அவனிடம் நேற்று இரவு நடந்த விபரத்தை எல்லாம் கூறினாள் மிர்ஜியானா. பீப்பாய்க்குள் திருடர்கள் செத்தி கிடப்பதைக் கண்டு அலிபாபாவும் திடுக்கிட்டான். அப்போதுதான் மிர்ஜியானா முன்பே இருமுறை வீட்டின் கதவில் குறியிட்டு சென்ற சம்பவத்தையும் குறியீடுகள் இட்டு சென்ற சம்பவத்தையும் அதை அவள் அழித்த சாதுரியத்தையும் சொன்னாள். 40 பேரில் 2 பேர்தான் கதவுக்கு குறியிட்டு சென்றவர்களாக இருக்கும். இப்பொழுது 37 பேர் இறந்து விட்டனர். திருடர் தலைவன் தப்பிவிட்டான். இனி நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று எச்சரித்தாள். மிர்ஜியானாவின் அறிவு நுட்பத்தை அலிபாபா மிகவும் பாராட்டினான். அலிபாபாவும் அப்துல்லாவும் கொல்லைப்புறத்தில் பெரிய பள்ளம் வெட்டி அதில் இறந்த உடல்களை எல்லாம் போட்டு மூடி மறைத்தனர். திருடன் விட்டு சென்ற கழுதைகளை சந்தையில் விற்று பணமாக்கினான் அலிபாபா. 37 பேரை குழி தோண்டி புதைத்தாகி விட்டது. மீதமுள்ள 3 பேரை பற்றி கவலைப்பட்டான். எப்போதும் எச்சரிக்கையுடனேயே இருந்து வந்தான் அலிபாபா. அலிபாபாவின் வீட்டிலிருந்து தப்பி ஓடிய தலைவன் காட்டுக்குள் சென்றான். 40 கையாட்களை வைத்துக்கொண்டு பெரும் கொள்ளைகளை நடத்திய அவன் இன்று அலிபாபா என்ற ஒரு சாதாரண ஒருவனுக்கு பயந்து ஓடுவதை எண்ணி அவமானம் அடைந்தான். தன் ஆட்கள் அனைவரையும் கொன்றுவிட்டானே என்ற ஆத்திரம் அலிபாபா மீது அவனுக்கு மிகவும் அதிகமாக இருந்தது. அலிபாபாவுக்கு குகையை திறக்கவும் மூடவும் சொல்ல வேண்டிய மந்திரம் தெரியும். அதனால் அவனை விட்டு வைத்தால் மீதமுள்ள செல்வத்தையும் கொள்ளையடித்து சென்று விடுவான். அவனை கொன்றே தீர வேண்டும். இவ்வாறு தீர்மானித்தான் கொள்ளை கூட்ட தலைவன். அதற்கான வழி தெரியாமல் திண்டாடினான். பின்னர் ஒரு யோசனை செய்தான். அதன்படி மாறுவேடம் அணிந்து தன் தோற்றத்தை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டான். தன்னுடைய பெயரை ஹசன் என்று மாற்றிக்கொண்டான். வியாபாரியை போன்று நகருக்குள் சென்றான். அங்கிருந்த சத்திரம் ஒன்றில் தங்கினான். அலிபாபா 37 பேரை கொன்றுள்ளான். பெரிய கொலை குற்றம் அரசாங்க அதிகாரிகளிடம் பிடிபட்டிருப்பான்.
அப்படியானால் அந்த செய்தி சத்திரக்காரர்களுக்கு தெரிந்திருக்குமே என்று அவன் யூகித்தான். சத்திரத்து நிர்வாகிகளுடன் பேசி பார்த்தான். நகருக்குள் குறிப்பிடத்தக்க எந்த நிகழ்ச்சியும் நடந்ததாக அவர்கள் யாருமே கூறவில்லை. ஒரு கொலையை மறைப்பதே கடினம். 37 பேரை கொலை செய்துவிட்டு இப்படி எதுவும் வெளியில் தெரியாமல் மறைந்திருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலியாக இருக்க வேண்டும் என்று யோசித்தான் தலைவன். எனவே அந்த அலிபாபாவிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டான். சமயம் பார்த்துத்தான் பழி தீர்க்க வேண்டும். இதில் ஆத்திரமோ அவசரமோ காட்டக்கூடாது என்று முடிவு செய்தான். கடை வீதிக்கு சென்று ஒரு பெரிய கூடையை விலைக்கு வாங்கி பல ரக துணிமணிகளை கொண்டு வந்து அடுக்கி வியாபாரம் செய்து வந்தான். கொஞ்ச நாளில் அவனுக்கு கடைவீதியில் இருந்த வியாபாரிகளின் பழக்கம் ஏற்பட்டது. மற்றவர்களிடம் அன்புடனும் மரியாதையுடனும் பழகுவது போல் நடித்து வந்தான். அவன் கடைக்கு எதிர் வரிசையில் காசிமின் மகன் கடை இருந்தது. அதனால் காசிமின் மகனுக்கும் திருடர் தலைவனுக்கும் நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் அவன் யார் என்று திருடனுக்கு தெரியாது. ஒருமுறை அலிபாபா அவன் கடைக்கு ஏதோ ஒரு வேலையாக வந்து போனான். அதை அவன் பார்த்தான். காசிமின் மகனிடம் வந்தது யார் என்று கேட்க, அவர் என் சித்தப்பா என்று சொன்னான் காசிமின் மகன். இதன் பிறகே திருடன் அவனிடம் இன்னும் அதிகமாக நெருங்கி பழகலானான். காசிமின் மகனுக்கு தன் வீட்டில் விருந்தளித்தான். அதுபோல் காசிமின் மகனும் அவனுக்கு தன் வீட்டில் விருந்தளிக்க விரும்பினான். ஆனால் தன் வீட்டில் இடம் போதாது என்பதால் தன் சித்தப்பா அலிபாபா வீட்டில் விருந்தளிக்க எண்ணினான். அலிபாபாவிடம் கூறி அதற்கு அனுமதியும் வாங்கிவிட்டான். விருந்தளிக்க போவது பற்றி ஹசனுக்கு முன்னறிவிப்பு எதுவும் தரவில்லை. கடை விடுமுறை நாளான ஒரு வெள்ளிக்கிழமை என்று மாலை வேளையில் சந்தித்து அவனை தன் சித்தப்பா வீட்டிற்கு வரும்படி அழைத்தான் காசிமின் மகன். அதை கேட்டதும் அவன் அதிர்ச்சி அடைந்தான். வேண்டாம் என்று மறுத்தான். காசிமின் மகனோ பிடிவாதமாக, உங்களை பற்றி என் சித்தப்பாவிடம் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறேன். தங்களை பார்க்க அவர் ஆவலாக உள்ளார். அதனால் கட்டாயம் வரவேண்டும் என்றான். பகைவன் வீட்டிற்கு செல்ல இந்த வகையிலாவது சந்தர்ப்பம் கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்து அவனுடன் செல்ல சம்மதித்தான் திருடர் கூட்ட தலைவன். உடைக்குள் குத்துவாளை மறைத்து வைத்துக் கொண்டான். இருவரும் வீட்டிற்கு சென்றனர். ஹசனை அலிபாபாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். அவன் யார் என்று தெரியாமல் அலிபாபா அவனை வரவேற்று உபசரித்தான். நீங்கள் என் அண்ணன் மகனிடம் மிகுந்த பிரியமாக இருக்கிறீர்கள். அவன் எப்பொழுதும் உங்களை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருப்பான் என்றான் அலிபாபா. அவன் வயதில் சிறியவனாக இருந்தாலும் அறிவாற்றல் மிக்கவன். வியாபார திறமை அவனிடம் உள்ளது என்று காசிம் மகனை பாராட்டினான் ஹசன். சற்று நேரத்தில் அவன் எழுந்து புறப்பட தயாரானான். ஆனால் அலிபாபா விடவில்லை. இவ்வளவு தூரம் வந்துவிட்டு சாப்பிடாமல் போவதா? ஏதோ எங்கள் வீட்டு எளிய உணவை உண்டு தாங்கள் எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஆனால் திருடன் கூட்ட தலைவனோ, நான் ஒரு மருந்து சாப்பிட்டு வருகிறேன். உப்பில்லா பத்தியம் இருக்க வேண்டும். அதனால் தான் யோசிக்கிறேன் என்றான். அலிபாபா, உப்பில்லாத பண்டமாக உங்களுக்கு சமைக்க சொல்கிறேன் என்று கூறிவிட்டு அவனை வலுக்கட்டாயமாக உட்கார வைத்துவிட்டு சமையலறைக்கு சென்று அங்கிருந்த மிர்ஜியானாவிடம், நம் வீட்டிற்கு விருந்தினர் ஒருவர் வந்திருக்கிறார். அவருக்கு உப்பில்லா சமையல் செய் என்றான். அலிபாபா சொன்னபடியே மிர்ஜியானா சமையல் வேலைகளை சீக்கிரம் செய்து முடித்தாள். உணவு பண்டங்களையும் தட்டுக்களையும் மேஜையின் மீது கொண்டு வந்து வைத்தாள். அப்பொழுது ஹசனை பார்த்தால் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. என் எஜமான் அலிபாபாவை கொல்லவே அவன் வந்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டாள். உப்பிட்டவரை கொல்லக்கூடாது என்பதால் தான் உப்பில்லாமல் சாப்பாடு கேட்டிருக்கிறான் என்பதும் அவளுக்கு புரிந்துவிட்டது. அலிபாபாவை அவன் கொல்வதற்கு முன்பாக அவனை நாம் கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தாள். மூவரும் உணவருந்தினர். பின்னர் மிர்ஜியானாவும் அப்துல்லாவும் அந்த இடத்தை விட்டு எழுந்து உள்ளே சென்றனர். ஹசன் தன்னுள் தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தான். சட்டென்று குத்துவாளை உருவி அலிபாபாவை குத்தி கொலை செய்துவிட்டு தோட்டத்தின் வழியே தப்பி ஓட வேண்டும். நம்மை தடுக்க காசிம் மகன் குறுக்கிட்டால் அவனையும் தீர்த்து கட்டிவிட வேண்டும். சமையல்காரியும் வேலைக்கார பையனும் படுத்துறங்கும் வரை காத்திருப்போம் என்பதே ஹசனின் திட்டம். அப்போது மிர்ஜியானா பழைய உடைகளை கலைத்துவிட்டு நடனத்துக்குரிய ஆடை அணிமணிகளை அணிந்து கொண்டு வந்தாள். அவள் இடுப்பில் ஒரு பிச்சுவா கத்தி இருந்தது. அப்துல்லாவிடம் ஒரு கஞ்சிராவை கொடுத்து அவனையும் அழைத்து கொண்டு கூடத்திற்கு வந்தாள். என்ன, நடனமாட போகிறாயா என்று கேட்டான் அலிபாபா. ஆமாம் என்றாள். ஹசனுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. ஆனாலும் காட்டிக்கொள்ளவில்லை. சுவையான விருந்து, அத்துடன் மகிழ்ச்சியூட்டும் நடனம் வேறா என்று அலிபாபாவை பாராட்டி பேசினான் ஹசன். அப்துல்லா கஞ்சிரா இசைக்க அதற்கேற்ப மிர்ஜியானா நடனம் ஆடினாள். மூவரும் ரசித்து பார்த்தனர். சற்று நேரம் ஆடிய பின் தன் இடையில் இருந்த பிச்சுவாவை எடுத்து வலது கையில் வைத்துக்கொண்டு ஆடி காட்டினாள். பிச்சுவாலை அப்படி இப்படி அசைத்து ஆடிக்கொண்டே ஒவ்வொருவர் அருகிலும் சென்றாள் மிர்ஜியானா. ஆட்டம் உச்சகட்டத்தை அடைந்தது. அலிபாபாவுக்கு வணக்கம் தெரிவித்து கஞ்சிராவை நீட்டினாள். அவன் தன்னிடம் இருந்த ஒரு நாணயத்தை எடுத்து கஞ்சிராவில் போட்டான். அடுத்து காசிமின் மகனிடம் நீட்டினாள். அவனும் ஒரு காசு போட்டான். பின்னர் ஹசன் முன்னால் வந்து குனிந்து அவனிடம் மிகவும் பணிவாக நீட்டினாள்.
அவன் தன் இடுப்பிலிருந்து பணத்தை எடுக்க குனியும் பொழுது மிர்ஜியானா அவன் நெஞ்சிலே கத்தியை பாய்ச்சினாள். அவன் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்தான். அலிபாபாவும் காசிமின் மகனும் அதிர்ச்சியுற்றனர். என்ன வேலை செய்து விட்டாய் மிர்ஜியானா? அநியாயமாக ஒருவரை கொன்று விட்டாயே என்று கேட்டான் அலிபாபா. அவனை நான் கொல்லவில்லை என்றால் அவன் உங்களை கொன்றிருப்பான். அவன் ஆடைக்குள் பாருங்கள் என்றாள் மிர்ஜியானா. பார்த்தான். ஒரு உடைவாள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இவன் யார் என்று தெரியவில்லையா? இவன்தான் திருடர் கூட்ட தலைவன். முன்பொரு முறை எண்ணெய் வியாபாரி போல் வந்தானே, அவன்தான் இவன் என்று சொன்னாள் மிர்ஜியானா. அவன்தானா இவன்? இப்பொழுது எப்படியேனும் உங்களை கொன்றுவிட வேண்டும் என்ற திட்டத்தில் வந்துள்ளான். அவன்தான் இவன். இப்பொழுது எப்படியேனும் உங்களை கொன்றுவிடும் திட்டத்தில் வந்தான். உப்பிட்டவரை கொல்லக்கூடாது என்பதால் தான் உப்பில்லாத சாப்பாடு கேட்டான். அதை புரிந்து கொண்டு தங்களுக்கு அதை தெரிவிக்காமலேயே காரியத்தை முடித்து தங்களை காப்பாற்றினேன் என்றாள் மிர்ஜியானா. அவளுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இன்றி மனம் நெகிழ்ந்த அலிபாபா, நீ என் வீட்டு பணிப்பெண்ணாக இருந்தாலும் விசுவாசத்துடன் நடந்து என் உயிரை பலமுறை காப்பாற்றி இருக்கிறாய். நீ இனிமேல் இந்த வீட்டில் ஒருத்தி, என் குடும்பத்தில் ஒருத்தி என்று வெகுவாக புகழ்ந்து பாராட்டினார். மிர்ஜியானா பதில் ஒன்றும் சொல்லாமல் நின்றிருந்தாள். அலிபாபா அவரிடம், உனக்கு ஒரு பரிசு, என் சகோதரன் மகனையே, காசிம் மகனை உனக்கு திருமணம் செய்து வைக்க போகிறேன். காசிம் மகனை அழைத்து விஷயத்தை சொன்னான். மிர்ஜியானாவை மணக்க அவனும் சம்மதித்தான். பின்னர் மூவரும் சேர்ந்து திருடனின் உடலை கொல்லைப்புறத்தில் புதைத்தனர். திருமணம் சிறப்பாக நடந்தேறியது. அலிபாபா நீண்ட காலத்திற்கு பிறகு அந்த குகைக்கு சென்று பார்த்தான். யாவும் அப்படியே இருந்தன. குகையை திறந்து மூடும் மந்திரத்தை தன் குடும்பத்தில் முக்கியமானவர்களுக்கு மட்டும் சொல்லி வைத்தான். தனக்கு பிறகு அவர்களுக்கு பயன்படும் என்று. மிர்ஜியானாவின் தியாக உள்ளமே அலிபாபா வாழ்வை மேம்படுத்தியது. ஒருவன் பேராசை அவனுடைய உயிரையே கொல்லும் என்பதற்கு காசிமின் வாழ்க்கை இந்த கதையில் ஒரு உதாரணம். ஒரு பெண் எவ்வளவு அறிவுடனும் புத்தி கூர்மையுடனும் ஒழுக்கத்துடன் வாழ்வது என்பதற்கு மிர்ஜியானா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இக்கதையில் வரும் கதாபாத்திரத்தில். எப்போதும் மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் உனக்கு இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் ஏதோ ஒன்றை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பது அலிபாபாவின் வாழ்க்கையில் நாம் காணும் உதாரணம். இவ்வாறாக இந்த கதையில் வரும் கதாபாத்திரத்தில் நாம் தெரிந்தும் மற்றும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இவ்வாறாக இருக்கின்றது. இக்கதையை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரியப்படுத்தவும்.